இதுலயே நீ எங்கே அந்த லாஸ்ட் சாங்ல வந்து ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷனும் வேற மாதிரி இருக்கும்ல சார்? ஃபுல் வயலின்ஸ், செல்லோஸ், டபுள் பேஸ் ஃபுல்லா அதுதான். அதுல ஒரு ஒரு ஹம்மிங் தெரிஞ்சு பாரு. அந்த பாட்டு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா வயலின்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஹம்மிங். வயலின்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஹம்மிங். அதுக்கப்புறம் அதாவதுங்க கிளைமேக்ஸ் ஃபீலு, அந்த ஃபீலு, அந்த ரீரெக்கார்டிங், அதனுடைய ஸ்பெல்லு, இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்து 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 டேரக்டர்ஸ்க்கும் தீனியை போட்டு, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் தீனியை போட்டு ஒரு பேர் வாங்கி கொடுத்து, சொர்ணலதாமாலாம் இந்த பாட்டு எங்கே கொண்டு வச்சுது, எவ்வளோ ரசிகர்களை ஈட்டு கொடுத்தது சொல்லுங்க. கண்டிப்பா அந்த அந்த வாய்ஸ் ஒரு தனி ஒரு டைனமிக்ஸ் ஆக்சுவலாக. ஆமா ஆமா சொர்ணலதாமா ஒரு யூனிக் வாய்ஸ். ஒரு யூனிக் வாய்ஸ். இன்னொன்று என்னன்னா, சீக்கிரமா நம்மளை மெல்ட் பண்ற வாய்ஸ். ஆமா தெரியுமா? அவங்க வாய்ஸ்ல பாட்டு அந்த வாய்ஸை கரெக்டாக டிஃபைன் பண்ணி கொடுத்தாரு பாருங்க. எந்தெந்த பாட்டு, மாலையில் யாரோ ஆட்டமா, இந்த மாதிரி தான் பாட முடியும் இந்த அம்மாவான்றத ஆட்டமா கொடுத்து பாட வச்சாரு.